Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 11 Integral Calculus Exercise 11.8 Integrate the following with respect to x. First question பார்க்கலாம். First subdivision எப்படி கொடுத்திருக்காங்கன்னா e power ax into cos bx. So already போன exerciseல இந்த மாதிரி solve பண்ணிருக்கோம் இல்லையா, அதே method தான் uv method வச்சு தான் solve பண்ணுவோம் and I late வந்து யூஸ் பண்ணுவோம். Solutionல given எழுதிக்கலாம். I is equal to integration of e power ax cos bx dx. இப்போ I late பார்த்தோம் அப்படின்னா first exponential இருக்கு, அப்புறம் trigonometry இருக்கு. Trigonometry தான் first வரும், அதுக்கப்புறம் தான் exponential. அப்போ cos தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், u எடுத்துக்கணும். Let u is equal to cos bx dv is equal to e power ax. இப்போ u differentiate பண்ணா du, cos bx differentiate பண்ணா minus sin bx and bx இன்னொரு வாட்டி differentiate பண்ணும்போது நமக்கு b வந்துடும், அதுக்கப்புறம் sin bx ன்னு எழுதிக்கலாம். இப்போ dv integrate பண்ணா v, e power ax integrate பண்ணா e power ax and a வந்து அந்த divisionல வந்துடும். சரியா? இப்போ நம்ம formula என்னன்னு எழுதலாம். Integration of e power ax cos bx dx is equal to, இப்போ நம்மளோட வேல்யூ எப்படி இருக்குன்னா u dv is equal to uv minus integration of v into du. கரெக்டா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுமா, u வேல்யூ என்னது cos bx, v வேல்யூ என்னது e power ax by a minus integration of v ஓட வேல்யூ என்னது e power ax by a du. du வேல்யூ என்ன இருக்கு பாருங்க, minus b sin bx and dx எழுதல, dx எழுதிக்கலாம் dx. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் லைன்ல இந்த டேர்ம் எப்படி எழுதலாம், e power ax cos bx divided by a minus, இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் பிளஸ், b by a கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம், b by a integration of e power ax sin bx dx. ஆக்சுவலாக இந்த டேர்ம் வந்து நம்ம கொஷின் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இதையும் நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ நான் இதை எப்படி, இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா I1ன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஆல்ரெடி I எடுத்துட்டோம். ஸோ I1 is equal to, let I1 is equal to e power ax sin bx dx இன்டிகிரேஷன் ஓடுது இல்லையா. அப்போ இந்த டேர்ம் கம்ப்ளீட்டாக எப்படி மாறிடும் அப்படின்னா is equal to e power ax by a cos bx plus b by a I1 ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட்டாக நம்ம I1 வேல்யூ கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். இப்போ அகெயின் e வந்து எக்ஸ்போனென்ஷியல், sin வந்து ட்ரிக்னாமெட்ரிக். ஸோ ட்ரிக்னாமெட்ரி தான் ஃபஸ்ட்டு. அப்போ u is equal to sin bx dv is equal to e power ax dx. இங்கேயும் நான் dx மறந்துட்டேன், அதையும் எழுதிடுங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் லைனில் யூவை வந்து ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். du is equal to sin bx, அப்போ b cos bxன்னு வரும் dx. அடுத்து dvயை இன்டகிரேட் பண்ணால் v, e power x இன்டகிரேட் பண்ண e power ax divided by a அப்படின்னு கிடைக்குமா. இப்போ நம்ம uv மெத்தட் யூஸ் பண்ணலாம். integration of u dv is equal to uv minus integration of v du. சப்ஸ்டியூட் பண்ணலாம். u ஓட வேல்யூ என்னது sin bx, v ஓட வேல்யூ e power ax by a ஃபுல்லாக எழுதிக்கலாம், minus integration of e power ax by a into du ஓட வேல்யூ என்ன b into cos bx dx. அகெயின் நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ணுவோம்னா, இந்த b by a வந்து கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். பேலன்ஸ் இருக்கெல்லாம் நான் அப்படியே எழுத போகிறேன். லாஸ்ட் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டேர்ம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இங்கே மட்டும் b by a நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? அண்ட் இந்த டேர்ம் மறுபடியும் நம்ம கொஷனில் இருக்கிற அதே டேர்ம் e power ax cos bx. அப்போ இதை நம்ம கொஷனில் எப்படி எடுத்தோம், ஐன்னு எடுத்தோமா, அதே மாதிரி மாற்றி எடுத்துக்கலாமா, e power ax sin bx by a minus b by a ஐன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃபுல் டேர்மையும் நம்ம முன்னாடி ஒரு இடத்துல I1 தானே எடுத்துக்கிட்டோம், இதை அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாமா. நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், ஐயோட வேல்யூ என்னன்னு எழுதியிருக்கேன்.
I1 என்ன கண்டுபிடிச்சோமோ அது எழுதியிருக்கேன் அடுத்த லைனில். மற்றது எதுவுமே சேஞ்ச் இல்லை, அதனால தான் நான் முன்னாடி எழுதிட்டேன். I1 இப்போ கண்டுபிடிச்சது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் லைனில் ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். B by A உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ B into A into A A square plus into minus B into B B square A into A A square into I. இப்போ இங்கேயும் I இருக்குது, இங்கேயும் I இருக்குது. ஒரே சைடு எடுத்துகிட்டு வந்துடலாமா? I plus B square by A square into I is equal to இங்கே A square இருக்குது, இங்கே A மட்டும் இருக்குது. அப்போ into A பண்ணால் ஒன்றா சேர்த்துடலாமா? ஸோ A into E power AX cos BX plus B into E power AX sin BX divided by A square. இப்போ நெக்ஸ்ட் லைனில் I காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 1 plus B square by A square into I is equal to A into E power AX cos BX into E power AX sin BX divided by A square. A square இங்கே மல்டிபிள் பண்ணலாம். அப்போ A square plus B square by A square into I is equal to A into E power AX cos BX plus B into E power AX sin BX divided by A square. A square எல்லாம் டினாமினேட்டரில். அடுத்த லைனில் A square plus B square into I இருக்கும். அண்ட் இங்கே E power AX காமன் வெளியே எடுத்துடலாம். அப்போ A into cos BX plus B into sin BX. இப்போ நெக்ஸ்ட் லைனில் I is equal to இந்த டேர்ம் அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம். E power AX divided by A square plus B square A into cos BX plus B into sin BX plus C. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செம்மையாக இருக்கும். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். E power 2x sin x. இதை தான் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் let I is equal to integration of E power 2x sin x dx. இந்த கொஷின் பார்த்தோன்னே நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. E power AX sin BX. லாஸ்ட் கொஷின் இதே மாதிரி தான் இங்கே cos எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதிலே இப்போ வந்து sin x கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு டைரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ரிசல்ட்ஸ் மாதிரி எழுதியிருப்பாங்க இல்லையா? அதில் E power AX sin BX dx is equal to E power AX by A square plus B square A sin BX minus B cos BX. லாஸ்ட் சம் எப்படி இருக்குன்னா A cos plus B sin வரும். ஆனால் இங்கே cos இருக்கும். இது வந்து அப்படியே ரிவர்ஸ். இங்கே சைன் இருக்கனால இது மாறி வருது. இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது A இருக்கிற இடத்துல 2 இருக்குது, B இருக்கிற இடத்துல 1. A இருக்கிற இடத்துல 2, B இருக்கிற இடத்துல 1. எக்ஸுக்கு முன்னாடி B, ஸோ 1. இப்போ இந்த ரிசல்ட்டில் இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும். E power 2x sin x dx is equal to E power 2x divided by 2 square plus 1 square. A இருக்கிற இடத்துல 2 into sin x minus B cos x. B இருக்கிற இடத்துல 1, so 1 cos x plus C. அடுத்த லைனில் இதை நான் சால்வ் பண்ணிட்டேன். 2 square 4, 4 plus 1 5 into 2 sin x minus cos x plus C. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அடுத்தது E power minus x cos 2x. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷனில் சால்வ் பண்ணோம் இல்லையா? சேம் அதே தான் இதுவும். ஸோ லெட் I is equal to integration of E power minus x cos 2x. ஸோ என்ன இப்போ கம்பேர் பண்ண போகிறோம்? E power AX cos BX dx is equal to E power AX by A square plus B square into A cos BX plus B sin BX plus C. புரியுதா? ஃபஸ்ட்டு கொஷினோட ரிசல்ட் தான் இது. இதில் தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். A is equal to minus xனால -1. B இருக்கிற இடத்துல 2. கொஞ்சம் கவனமாக சப்ஸ்டியூட் பண்ணும். E power minus x into cos 2x dx. இப்படி குட்டி குட்டியாக எங்கேயாவது dx விட்டுருந்தா நீங்கள் வந்து எழுதிடுங்க, சரிங்களா? E power minus x, ஏக்கு பதிலாக -1. A square minus 1 square plus 2 square into A இருக்கிற இடத்துல -1, ஸோ minus cos B இருக்கிற இடத்துல 2x plus 2 into sin 2x plus C.
next line la e power minus x 4 plus 1 5 minus second எழுதிக்கலாம் 2 times of sin 2x minus cos 2x plus c. Understand of the similar second question la first subdivision e power minus 3x sin 2x. So already formula என்னன்னு தெரியும், just நம்ம a value b value substitute பண்ணா போதும். Solution la let I is equal to e power minus 3x sin 2x integrate பண்றோம் dx. clear ah? இப்போ integration of e power ax sin bx dx is equal to, so இந்த formula la a value na b value na substitute பண்ணலாம். a is equal to minus 3, b is equal to 2. Integration of e power minus 3x sin 2x dx is equal to e power minus 3x divided by minus 3 square plus 2 square minus 3 into sin 2x minus 2 into cos 2x plus c. The next line la e power minus 3x divided by 3 square 9, 2 square 4, 9 cover 10, 11, 12, 13. And இங்க ரெண்டு டேர்ம்லயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸை நம்ம காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ ஈக்கு முன்னாடி மைனஸ் எழுதிக்கலாம். 3 sin 2x plus 2 cos 2x plus c. இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் e power minus 4x sin 2x. சொல்யூஷன்ல let I is equal to integration of e power minus 4x sin 2x dx, and the formula எழுதிக்கலாம். e power ax sin bx dx is equal to e power ax by a square plus b square into a sin bx minus b cos bx plus c. a இருக்கிற இடத்துல minus 4, b இருக்கிற இடத்துல 2. ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். e power minus 4x sin 2x dx is equal to e power minus 4x minus 4 square plus 2 square into minus 4 into sin bx, b இருக்கிற இடத்துல 2, 2x minus 2 into cos 2x plus c. இப்போ அடுத்த லைனில் 4 square 16, 2 square 4, 16 plus 4 20 மாறும். இங்கே மைனஸ் மைனஸ் வெளியே வந்துடும். 4 வந்து 2 2s 4. அப்போ இதில் ஒரு 2, இதில் ஒரு 2 வெளியே எடுத்துடுவேன். நெக்ஸ்ட் லைனில் minus 2 காமனாக எடுக்க சொன்னேன். e power minus 4x divided by 20 into 2 sin 2x plus cos 2x plus c. 2 1 time, 2 10 times. So finally minus e power minus 4x by 10 into 2 into sin 2x plus cos 2x plus c ன்னு எழுதி முடிச்சிடலாம். Third subdivision e power minus 3x cos x. Solutionல let I is equal to integration of e power minus 3x cos x dx. Same formula da e power ax cos bx dx is equal to e power ax by a square plus b square into a cos bx plus b sin bx plus c. இப்போ a இருக்கிற இடத்துல minus 3, b இருக்கிற இடத்துல 1. Substitute பண்ணலாம். Integration of e power minus 3x cos x dx is equal to e power minus 3x divided by minus 3 square plus 1 square. a ஓட இடத்துல minus 3 into cos, b இருக்கிற இடத்துல 1. ஸோ டேரெக்டாக x எழுதினா போதும். plus b இருக்கிற இடத்துல 1, ஸோ sin x ன்னு எழுதிக்கலாம் plus c. அடுத்த லைனில் e power minus 3x divided by 3 square 9 plus 1 10. இப்போ sin முன்னாடி எழுதிக்கலாம்.
மைனஸ் 3 காஸ் எக்ஸ் பின்னாடி எழுதிக்கலாம் ப்ளஸ் சி. இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மர் இருக்கிற டவுட் இந்த மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.